இங்க சமீர்ன்ற நம்ம ஹீரோக்கு பொண்ணு பார்க்க போறாங்க. இவனுக்கு பொண்ணை பார்த்ததுமே ரொம்பவும் பிடிச்சி போய் தென் இவங்க 2 பேருமே தனியாகவும் பேச வைக்கிறாங்க. அப்ப ஹீரோ டைரக்டாவே இந்த பொண்ணு கிட்ட உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, இந்த கல்யாணத்தை விருப்பமா இல்ல யாரா லவ் பண்றீங்களான்றதை இப்பயே சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுறான். இந்த பொண்ணுமே அப்படிலாம் ஒண்ணு இல்ல, இந்த கல்யாணத்துக்கு நான் விருப்பப்பட்டு தான் ஓகே சொல்லியிருக்கேன். அண்ட் உங்களை போட்டோல பார்த்தா ரொம்பவும் நல்லா இருந்தீங்க, இப்ப நேர்ல பாக்குற இன்னும் நல்லா இருக்கீங்க, அதனால தான் இப்ப கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. சோ இப்ப இவங்க 2 பேருக்குமே ரொம்பவும் பிடிச்சி போய் என்கேஜ்மெண்ட்டும் முடியுது. அண்ட் ஹீரோவும் இந்த பொண்ணு இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நிறைய ஐடியாலாம் வச்சு இந்த பொண்ணை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுறான். அண்ட் இவங்க 2 பேருக்குமே மேரேஜும் முடியுது. ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நாள் இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா இவங்க ப்ராஜெக்ட் முடிஞ்சு அடுத்த ப்ராஜெக்ட் எதுவுமே இல்லாதனால இவங்க வேலையை விட்டு தூக்கிட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அவங்க வைஃபுமே பஸ்ல இருந்து இறங்கும் போது அழுதுட்டே வராங்க. இவனுமே என்னாச்சுன்னு கேட்கறான். அப்பதான் அவங்க வைஃப் வேலை செய்யற இடத்துல எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றான். இப்போ இவங்க 2 பேருமே 3 மாசமா வேலை தேடியும் ஒழுங்கான வேலை கிடைக்காம நம்ம 2 பேரும் வெளிநாட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. தென் இவங்க 2 பேருமே ஒரு ஏஜென்ட்டை பார்த்து ஒரே நாட்டுல வேற வேற வேலைக்கு அப்ளை பண்றாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு மட்டும் முதல்ல வேலை கிடைச்சிருது. பட் இவன் நீ தனியாலாம் அவ்வளவு தூரம் போக தேவையில்ல, நான் வந்ததுமே போலான்னு சொல்றான். நான் போயிடுறேன், இப்படியும் உங்களுக்கு வேலை கிடைக்கதான் போதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போயிடுறா. அண்ட் போகும்போதும் ரொம்பவும் ஃபீல் பண்ணி தான் அனுப்பி வைக்கிறான். இறங்குனதுமே எனக்கு கால் பண்ணுன்னு சொல்றான். பட் இந்த பொண்ணு இறங்குனதுமே கால் எதுவுமே பண்ணாமலே விட்டுறா. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் கால் வருது. பார்த்தா இந்த பொண்ணை யாரோ கடத்தி வச்சிருக்காங்க. அதை பார்த்ததுமே இவன் ரொம்பவும் பயப்பட ஆரம்பிச்சிடான். தென் அந்த ஏஜென்ட் கிட்டையும் போய் கேட்கறான். அவனுமே செக் பண்றான். பார்த்தா அவங்க ஒய்ஃப் இவன் சொன்ன இடத்துல இறங்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவன் ஒய்ஃபை காப்பாத்த அந்த நாட்டுக்கே போயிடுறான்.